சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் சிறு வயதில் பள்ளி பருவத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பணியாற்றியிருக்கிறேன். 1971 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பணியாற்றியவன். அதுக்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பயணித்து வந்தேன். அதேபோல் அதில் பிளவு ஏற்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துவங்கிய பொழுது அதிலே தொடர்ந்து பணியாற்றி வந்தேன். தற்பொழுது அதிலிருந்து சில பிரச்சனைகள் காரணமாக அதிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டிருக்கின்றேன். சீட்டு கொடுக்கலங்கிறது பாபநாசம் தொகுதி ஒதுக்கிறது மறுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கான காரணம் அவங்க அதுக்கான முறையான காரணம் அவங்க கூட்டணி கட்சி தலைமை தெரிவிக்கலை. அதில் உதாசீனப்படுத்தப்பட்டதுனால அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் தாய் கழகத்தில் என்னை இணைத்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மொழிக்காக திராவிட கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய சுயாட்சியை மாநில சுயாட்சி உரிமையை பேணி காப்பதிலே ஒப்பற்ற தலைவராக விளங்குகின்ற தளபதி அவர்களுடைய தலைமையிலே பணியாற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களும் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே தங்குதடையின்றி எல்லா தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. இதெல்லாம் மக்கள் பெரிய வரவேற்பை கொடுக்குவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த மீண்டும் தமிழகத்தில் தளபதி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்ற உறுதியோடு பணியாற்றுவதற்காக நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இணைந்திருக்கின்றோம். 2014 தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. ஒரு ஆண்டுகள் கூட இல்லாமல் அந்த பதவியை டிடிவி தினகரனோடு நின்னதுக்காக நீங்கள் இழந்தீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்காம ஒரு குற்றம் உங்களுக்கு எப்படியான ஒரு மனநிலை கொடுக்கும்? அது தொகுதி முழுவதும் மாவட்டம் முழுவதும் அதில் மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது எல்லாருக்கும். உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் அதிமுக பலமுறை அழைப்பு வந்தது. அப்பயும் நீங்கள் டிடிவி தினகரனோடு நின்று இருக்கீங்க. உங்களை போல் இன்னும் பலர் வாய்ப்பு கிடைக்காதனால இன்னும் அவர் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லப்படுது. உண்மைதானா? அதுபோல் பல பேர் அந்த அதிருப்தியில் இருக்கிறார்கள். உண்மைதான். டிடிவி என்ன சொன்னார் சார்? 11 இடங்கள் கிடைச்சிருக்கு அவருக்கு. அதிமுகவோட மீண்டும் கூட்டணி வச்சிருக்காரு. அதிமுக துரோகின்னு திட்டி உங்க எல்லாத்தையும் கூட வச்சிருக்காரு. இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்காரு. ஒரு 11 இடம் கிடைச்சிருக்கு. அவர் ஏன் உங்களை தான் பிக் பண்ணல? அவர் யாருக்காக அந்த 11 இடத்தை வாங்கினார்? அவர் கேட்டு எங்களுக்கு அதை கேட்டு பெற முடியவில்லை என்று அதுக்கான பதிலை சொன்னார். அவர் சொன்ன அந்த பதில் அது ஏற்புடையதா இல்லை. ஏனென்றால் அதில் அந்த அதுக்கான கூட்டணியினுடைய தலைமை அந்த அதிமுகவுடைய தலைமை அதை ஏன் தர மறுக்கிறார்கள் என்பதற்கு சரியான விளக்கம் சொல்லவில்லை. அது ஏற்புடையதாகவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் அந்த கட்சியே தொடங்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி எதிராக தான் அந்த கட்சியே தொடங்கப்பட்டது. அதிமுகவோட அமமுக கூட்டணி இணைஞ்சதுல எல்லாருக்கும் உங்களுக்குலாம் விருப்பம் இருந்துச்சா? அதில் என்ன நடக்குது? அது தலைமை எடுத்த முடிவு. அதை பற்றி இல்லை. இப்பொழுது நாங்கள் எல்லாம் தளபதி தலைவருடைய தலைமையிலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான். தொகுதி கொடுக்கலங்கிறதுனால அமமுக விட்டு வெளிவந்தங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற காரணம். அந்த காரணங்கள் மட்டும் இல்லை. நான் தலைவருடைய திட்டங்கள் அவருடைய செயல்பாடுகள் உள்ள அதில் அந்த இதை ஏற்றுக்கொண்டு அதனால் நான் எங்களை இணைத்து கொண்டு இருக்கின்றோம். அதுதான். இல்லை அது மாதிரிலாம் ஒன்றும் அது மாதிரி எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. நன்றி, வணக்கம். நீங்க மட்டும் கூட உங்க தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஜி பாலு இருந்திருக்கிறாரு. இன்னும் பல பேர் சேருவதற்கு எங்களோட தேதி கேட்டிருக்காரு. அவங்கள்ட்ட அதுக்கான தேதி நேரம் கேட்டு அவரெல்லாம் இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்பொழுது இணைப்பு பணி விழா நடைபெறும். உங்களை மாதிரி அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய அமமுகவோட என்ன சொல்ல முடியும்? அது அவங்கவுங்க விருப்பம். இது அவங்கவுங்க இண்டிவிஜுவல் விருப்பம்.